விபத்தில் சிறுவர் சிறுமிகள் உட்பட காயமடைந்த 40 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். விபத்தில் 2 தனியார் பேருந்துகளின் முன்பகுதியும் நொறுங்கி சேதமடைந்து உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அச்சம்பட்டியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்து உள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. அச்சம்பட்டியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்து உள்ளனர். விபத்தில் சிறுவர் சிறுமிகள் உட்பட காயமடைந்த 40 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். விபத்தில் 2 தனியார் பேருந்துகளின் முன்பகுதியும் நொறுங்கி சேதமடைந்து உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விமலவேலன். வணக்கம் விமலவேலன், தகவல்களை பகிரலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலிருந்து தென்காசி நோக்கி ஏராளமான பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று இதே போல அதற்கு எதிரே தென்காசியில் இருந்து கோவில்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தானது இரண்டும் இடைக்கால என்ற ஊரின் அருகே உள்ள துரைசாமியாபுரம் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்தது நேருக்கு நேர் மோதி விபத்துக்கானது. இந்த கோர விபத்துல சம்பவ இடத்திலேயே 6க்கும் மேற்பட்டோர் பலியானனர். 30க்கும் மேற்பட்டோர் தற்போது படுகாயமடைந்துள்ளனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுகாயமடைந்தவர்களை அருகில் இருந்தோர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை சிகிச்சைக்காக தென்காசி தலைமை அலுவலகத்துக்கு தற்போது கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இந்த கோர சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்தின் காரணமாக திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.